நல்ல வேலையில இருப்பாங்க, கை நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனா திருமணமே ஆகாது. என்ன காரணம் இது? கண்டிப்பா பார்த்த அனுபவத்தை சொல்றேன் நானு. இப்போ நல்ல வருமானமா இருக்கும், நல்ல வேலையா இருக்கு, அவங்களுக்கு என்னன்னா ஜாதகத்துல லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல பாபகரங்கள் இருக்கலாம், ஒன்னா சூரியன் இருக்கலாம், அல்லது சனி பகவான் இருக்கலாம், இல்லாட்டி செவ்வாய் இருக்கலாம். இந்த மாதிரி காலதாமதமாகும் திருமணங்கள் வந்து இந்த மாதிரி கோள்கள் 7ஆம் இடத்துல இருக்கும். அப்ப அதுக்கு நாங்க என்ன பண்றோம்னா, இப்போ ஒண்ணு இல்ல, சூரியன் செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு லக்னத்துல இருந்து 7ஆம் இடத்துல, இது தான பரிகாரம், ஆலய வழிபாடு, இது ரெண்டையும் சேர்த்து சொல்லுவோம். இது ரெண்டையும் சேர்த்து சூரியன்னா 10, அதாவது ஒண்ணுதான் சூரியன், நாங்க 10 முறை தானம் பண்ணுங்க. அப்ப செவ்வாய் சேர்ந்து இருக்கும் போது கொள்ளு, புரியுதுங்களா? அந்த பருப்பு வகையில செவ்வாய் வந்து துவரம் பருப்பு, சூரியன் வந்து சப்பாத்தி. இந்த மாதிரி சப்பாத்திக்கு பருப்பு கூட்டு வச்சு நீங்க ஒரு 10 வாரம் தொடர்ந்து சிவன் கோயில்ல போய் தானம் பண்ணுங்க. அப்ப கோயிலும் போயிருது, அதுல தானமும் போயிருது. இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே நாங்க பரிகாரம் இப்படி சொல்லிதான், அதாவது தான பரிகாரம், ஆலய வழிபாடு, இது ரெண்டையும் சேர்த்து சேர்த்து நாங்க சொல்லி சொல்லிதான் திருமணங்களை நாங்க நிறைய நடத்தி வச்சுட்டு இருக்கோம்.